அஸ்லாம் வலைக்கும்ங்க. இன்னைக்கு பேரனாடிக்கு பாயசம் செய்யலாம் வாங்க. 1.5 லிட்டர் பாலை காய்ச்சிட்ருக்கோம். பக்கத்துலேயே அடுப்பை பற்ற வச்சு ஒரு 20 பாதாம் போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாம். அது கொதிச்சப்போ தோலை உரித்து மிக்சியில் அரைக்கும் போது கூட கொஞ்சம் பாதாம் முந்திரியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு அது தனியாக வைக்கும்போது பக்கத்தில் ஒரு சட்டியை வச்சு கொஞ்சம் நல்லா நெய்யை ஊற்றி சேமியாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். பக்கத்தில் நம்ம பால் காய்ச்சிட்டதால இந்த பால் கூட இந்த முந்திரியை பாதாமெல்லாம் சேர்த்து அரைச்சதுக்கு ஊற்றி விட்டு நல்லா கிண்டி வச்சு கொதித்த பிறகு சேமியாவை எடுத்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே நம்ம சுகர் தேவையானதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்குள்ளே எங்கள் பக்கத்து ஆண்டி தொழுதுட்டு வந்துட்டு முலாக்காத் பண்ணி என் பிள்ளைங்களுக்கு பெருநாள் காசு கொடுத்தாங்க. என் பசங்க தூக்கத்துலேயே வாங்கிக்கிட்டானுங்க. என் சின்னவன் தூங்கிட்டு இருக்குதே வாங்கிக்கிட்டு முலாகாத்து கூட பண்ணவே இல்லை. தூங்குமான்னு சொல்லி கோபத்துலேயே பேசிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கான் தூக்கத்துலேயே. பாருங்கள், எழுப்புனா கூட சத்தம் போட்டுட்ருக்குறான். அதோடு நம்ம பாயாசத்துக்கு தேவையான முந்திரி பாதாம் சாரப்பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு நெய்யில் போட்டு வறுத்து வச்சுருந்தோம். அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நெய்யில் வறுத்ததுக்கு எடுத்து கொண்டு பாயசத்தில் கொட்டி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆண்டி வேறு அவங்க பையன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் பாயசமும் சீக்கிரமாக ஆயிடுச்சு. பாயசத்தை குடிச்சிட்டு கிளம்புங்க ஆண்டி அப்படின்னு சொன்னோம். பாயசம் ரெடி ஆன உடனே ஊற்றி ஆண்டிக்கு ஊற்றி கொடுத்தாச்சு.